இல்லை காண போதும். ஹலோ ஹலோ சார். வாங்க வாங்க அங்கே தான் வாங்க. இது வந்து 252 ரூபா. அது வந்து 1500. அது வந்து அது 10,000. இந்த டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுனா வேஸ்ட் ஃபுல் வந்துரும். அதுக்கு நீங்க அதை கொட்டிட்டு மறுபடியும் நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா இந்த மாதிரி கேட் வாங்குறீங்கல்ல அதுக்குள்ள வந்துரும். மேனுவல் சரி. இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். காலையில அடிச்சு வேற அப்படியே போட்டேன். சரி சரி. போய்க்கலாம். நம்ம போய்ட்டாங்க. ஆன் பண்ணுங்க. இங்கே ஆன் பண்ணுங்க. கீழே 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 சார் கீழே ஒரு பேப்பர் இருக்கா? இல்லை சார், ஒரு கட்டை A4 A3 ரெண்டுமே இருந்தா உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு A4 மட்டும் வாங்கிக்கோங்க. A3 இங்கே எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் A3 போகுன்னா வாங்கிட்டு கட்டை அது ஒரு கட்டை மட்டும் வாங்கிக்கோங்க. அப்புறம் நிறைய அது கொஞ்சம் அடிக்கடி பார்த்தேன். இன்வெர்ட்டரில் 2 KB பேட்டரி வேணும். 2 KB இருந்ததுன்னா பண்ணும். இழுத்துட்டு அந்த இது வந்து தூக்கிட்டு இருக்குல்ல அதை உள்ள அழுத்தணும். அழுத்திட்டு இப்போ பேப்பர் லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். பொறுமை. அங்கே போடு போடுறப்போ அது இதுவாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன்.
எடுத்து பாரு. அது பின்னாடி இருக்குல்ல, அது கலரில் போட்டால் நல்லா இருக்கும். ஆன் பண்ணுங்க. வாங்க, நல்லா ஃப்ரீயாக இப்படி வந்து நில்லுங்க. ஆன் ஆகிடுச்சு. 4 to 6 seconds ஆகிடும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஆன் ஆனதுக்கப்புறம் இங்கே ரெடி டு காப்பி அப்படின்னு வந்துருச்சா? இதுக்கப்புறம் நீங்கள் காப்பி எடுக்க வேண்டியதான். இதில் ஒரு ஜெராக்ஸ் இருக்கா? இல்லை, அது ரொம்ப டார்க்காக இருக்குது, டோனை நிறைய சாப்பிட்றோம். அந்த ஃபைலில் ஒரு பேப்பர் எடுங்க சார். இருக்கா உங்கள்கிட்ட? நியூஸ் பேப்பர்ஸ் லைட்டாக இருக்குது, இப்படி தான் வரும். ஒரு A4 பேப்பர் இருந்தான்னு பாருங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். அது இந்த மேனுவலில் எடுங்க. அது வேஸ்ட்டு தான், அதெல்லாம் எதுவும் பயன்படாது. ட்ரெயில் எப்படி பேப்பர் வச்சுருக்கோம்? கரெக்டாக தான் வைக்கிறீங்க. ஆனால் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்கல்ல, இங்கேருந்து தான் ஸ்கேன் ஆகும். அங்கே வைங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு இப்போ இதில் ஒரு காப்பி தான் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா டேரெக்டாக இந்த ஸ்டார்ட் பட்டனை அழுத்திடலாம். ஸோ ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டீங்க, சரிங்களா? இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்குறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்குறேன். இது எனக்கு வந்து இப்போ ஒரு பக்கத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும் அப்படின்னு கேட்குறேன்னா பேப்பரை இதே மாதிரி இங்கே வைப்பீங்க, இதை க்ளோஸ் பண்ணுவீங்க. சிங்கிள் ஸ்டேட்டுக்கு டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்குறேன்னா இங்கே டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே என்ன வந்திருக்கு? ஒன் சைடட் அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு இது தேவை கிடையாது, தேவையே படாது. அப்போ டவுன் பண்ணுறோம். டவுன் பண்ணோம்னா 1 சைடட் 2 சைடட் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, ஒரு பேப்பர் 2 பக்கம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு வேணும் இல்லையா? இதை ஓகே கொடுங்க. நம்ம பழைய கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான், எந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணுறதுக்காக ஓகே கொடுக்குறோம். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல லைட் எரியும். இந்த லைட் எரியுதுன்னா இந்த ப்ரோக்ராம்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணுங்கள். இப்போ என்ன இங்கே ஆகுது? ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஸ்கேன் ஆர்கனைசேஷன். ஒரு பக்கம் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்புங்க. அப்படியே திருப்பணும். க்ளோஸ் பண்ணிவிடுங்க டாப் டோரை. எகைன் ஸ்டார்ட். இந்த மாதிரி கண்டினியூஸாக நான் ஒரு 20 பேஜ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் 20-30 அதில் திருப்பி வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இப்போ நீங்கள் ஓகே கொடுப்பீங்க. இப்போ நான் கொடுத்தது உங்கள்கிட்ட ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் கொடுத்தா 2 பக்கம் எடுத்துட்டீங்க. இப்போ ஸ்கேன் ஃபினிஷுக்கு ஓகே கொடுக்க சொல்லுவோம். நீங்கள் ஓகே கொடுங்க. இப்போ பேப்பர் வந்து ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு மறுபடியும் வரும். இது 20 பேப்பர் நான் கொடுத்தேன்னா நீங்கள் கடைசியாக 20 பேப்பர் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஓகே கொடுத்து நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். இது என்ன ஆகுனா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும், டெலிவரி பண்ணி. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ சிங்கிள் சைடுனாலும் உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்னாலும் தெரியும் இல்லையா? இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 2 காப்பி கேட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு காப்பி நீங்கள் எடுத்துட்டீங்க, நான் 2 காப்பி கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்டார்ட் நீங்கள் டியூப்ளெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு 2 நம்பர் அழுத்தினதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட்டுக்கு போகணும் கை. முன்னாடியே ஸ்டார்ட் அழுத்திட்டிங்கன்னா 2ஆம் நம்பர் கொடுக்க முடியாது. மறுபடியும் நீங்கள் 2 தாட்டி ஸ்கேன் பண்ணணும். ஐடி கார்டு எதுவும் இல்லை? விசிட்டிங் கார்டு? சரி, ஒன்றும் இல்லை. அந்த இது கார்டு வச்சுருக்கீங்களா? இது ஓகே தான், ஐடி கார்டு மாதிரி தானே இருக்குது. இப்போ இந்த ஒரிஜினல் எடுத்துருங்க. ஐடி கார்டு இங்கே எப்படி நீங்கள் பக்கத்தில் எடுப்பீங்களா, மேலே கீழே எடுப்பீங்களா? சரி, ஃபஸ்ட்டு பக்கத்தில் எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஐடி கார்டு இதுதான் ஃப்ரண்ட் அப்படின்னா இந்த வெள்ளை கோடு இருக்குல்ல, அந்த கோட்டில் இப்படி வச்சிடணும். ஓகேங்களா?
ஆமாம், நான் இங்கேருந்து பார்க்குறப்ப நான் படிக்கிற மாதிரி இருக்கணும். இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எந்த மாடல்ஸுமே கிடையாது. இது எல்லாமே ஒவ்வொரு டெக்னீஷியனுமே வந்து இதில் மேனுவலாக செட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ளே இருக்கும். ப்ரோக்ராம்குள்ளே போங்க. ஐடி கார்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை ஓகே கொடுங்க. மறுபடியும் ரீகாலை வந்து கன்ஃபார்மா அப்படின்னு கேட்கும்ல மொபைல்லலாம், அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரெடி டு காப்பி வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்படியே டியூப்ளெக்ஸோட கான்செப்ட் தான். அந்த ஒரு பக்கம் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பக்கம் திருப்ப சொல்லும். அதை பார்த்து நீங்கள் தான் திருப்பணும். பாருங்கள். தூக்கிட்டு திருப்புங்க. அதே இடத்துல வைக்கணும். நீங்கள் பிரிண்டர்லாம் மாற்றி வைப்பீங்க. இதை அதே இடத்துல வைக்கணும். ஆமாம். அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டோட வெளில வந்துடும். ஒரு பேப்பர் வேஸ்ட்டாக போய்டும் உங்களுக்கு. ஒரு பேப்பரோட விலை இன்றைக்கி ₹1 பார்த்துக்கோங்க. நீங்கள் இங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ 2 பக்கம் ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? டியூப்ளெக்ஸில் என்ன பண்ணுவோம்? 2 பக்கம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எத்தனை காப்பின்றதெல்லாம் முன்னாடி நம்ம கொடுத்துடணும். சரிங்களா? நம்ம டியூப்ளெக்ஸில் 2 பக்கம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தோம் இல்லையா? ஓகே கொடுத்தா தான் பேப்பர் வெளில வரும். அதே கான்செப்ட் தான் இருக்கும். ஓகே, ஒரு 2 நாள் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடும். கரெக்டாக எடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். அதெல்லாம் போக போக வந்துடும். உங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சா? அவ்வளோதான்.